உடைய நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? போதும் கர்த்தாவே என்று பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் சொன்னதைப் போல சொல்லாமல், பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் மோசே சொல்லுகிறார், யோனா சொல்லுகிறார், எலியா சொல்லுகிறார், இவர்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள், நான் இருப்பதை காட்டிலும் மரித்தால் நல்லமாய் இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அப்படிப்பட்ட சொல்ல வேண்டிய கால காரியமும் காணப்படவில்லை. என்னத்தான் மரணத்துக்கு எதுவான நம்முடைய சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், நமக்கு ஆவியானவர் இருக்கிற பட்சத்தில் ஒருவன் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நாம் விரோதியின் பக்கம் போய்விடக்கூடாது. அதுதான் காரியம். நாம் விரோதியின் பக்கம் போகாமல் நாம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்றைய நாளினுடைய செய்தியினுடைய துவக்கத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இனி வருகிற நாட்கள் உன்னை சிறுமைப்படுத்தின ஜனங்கள், உன்னை கொடுமைப்படுத்தின ஜனங்கள் உன் அண்டையிலே வந்து நிற்க போகிறார். அதை உன்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் யாவரும் காண போகிறார்கள். இதற்கு ஒத்தாசை வருகிற